ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இன் எக்ஸாம் அது ஆடிட்டில் மெயினாக எப்படி கேட்பாங்க அப்படின்னா பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆர் சார்ஜ்டு டு கம்பெனிஸ் அக்கௌண்ட்டு. இப்போ ஒரு கம்பெனியோட எக்ஸ்பெண்டிச்சராக அதை கன்சிடர் பண்ணியிருக்காங்க, இதை வந்து ஆடிட்டர் ரிப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு இருந்தால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிரேக் போட்டு யோசிங்க. என்னென்னா நிறைய பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கெல்லாம் கம்பெனி கார் கொடுத்துருப்பாங்க, பெட்ரோல் போடுவாங்க, டீசல் போடுவாங்க, ஃப்ளைட் சார்ஜஸ் புக் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸை கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டே இருக்கும். ஓகேவா? எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு என்னென்ன செலவெல்லாம் கம்பெனி சார்பில் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு தெர் இஸ் அன் அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டை முதல்ல படித்து பாருங்கள். அந்த அக்ரிமெண்ட்டுக்கு உட்பட்டு பண்ணுற செலவை தான் வந்து கம்பெனி தன்னோட கம்பெனி எக்ஸ்பென்சஸாக போட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ பேசிக்காக நம்ம கம்பெனியும் அந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கும் நடுவில் என்ன அக்ரிமெண்ட் இருக்குது, அந்த அக்ரிமெண்ட் படி தான் நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க. அந்த செலவை தான் நீங்கள் கம்பெனியோட அக்கௌண்ட் கொண்டு வந்திருக்கீங்கன்னா இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் அவுட் ஆஃப் அக்ரிமெண்ட் அவரோட ரொம்ப ஓவர் பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் நீங்கள் வந்து கம்பெனியை கொஞ்சம் கொண்டு வரும்போது டெஃபினட்டாக